இல்லையாங்க? அப்ப நீங்க வரலையா? சரிங்க, அப்ப நான் மட்டும் போயிட்டு வந்துடட்டுமா? சரிங்க, நான் அத்திட்ட கேட்டு பாக்குறேன். அவங்க வரேன்னு சொன்னா கூட கூட்டிட்டு போயிட்டு வரேன், இல்லன்னா பரவாயில்லங்க. சரி வச்சிருங்க. அத்தை, என்னம்மா? இன்னைக்கு ஸ்கேன் பார்க்க வர சொன்னாங்க. உங்க மகனுக்கு வேலை முடியுதுக்க ரொம்ப லேட் ஆகுமா, அதனால அவர் வர முடியாதான். அதுக்கு அதான் நம்ம 2 பேரும் போயிட்டு வர சொன்னாரு. அப்படியாம்மா? எனக்கு ரொம்ப ஒரே கால் வலியா இருக்குமா, என்னால எங்கே நடந்து வர முடியாது. நீ வேணும் மெதுவா போயிட்டு வாவே. சரிங்க அத்தை. ஆமா, ஸ்கேன் பண்ண போற முடிய அதுக்கு பணம்? ஐயோ ஆமாத்த, நானே மறந்துட்டேன். அவர் உங்ககிட்ட தான் வாங்கிட்டு போக சொன்னாரு. சும்மா பணம் எங்க கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தா நாங்க அச்சை அடிக்கிற மிஷினை வச்சிருக்கோம். நீ கேட்டதுமே தூக்கி தூக்கி கொடுக்கறதுக்கு. ஆமா, முத பிள்ளைக்கு எல்லா செலவுமே உங்க அம்மா வீட்டுல தானே பார்க்கணும். இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? உங்க வீட்டுல உனக்கு கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையை ஒழுங்கா செய்யல. அதை கேட்டு வாங்குறதுக்கு உனக்கு துப்பும் இல்ல. இங்க வருமா, முத குழந்தைக்கு என்ன செலவுனாலும் அது உங்க அம்மா வீட்டு சைடு தான் பார்க்கணும். அதை முத புரிஞ்சுக்காடி. இங்க வருமா, ஸ்கேன் பண்றதுக்கு காசு கொடுக்கல என்னால முடியாது. ஒண்ணு உங்க அம்மாட்ட காசு கேட்டு போய் வாங்கி போய் பாரு, இல்லையா எங்கேயாவது இலவசமா பாக்குற இடத்துல போய் பாரு. போதும் அத்தை, நிறுத்துங்க. நானும் பார்த்துட்டு இருக்க, ரொம்ப ஓவரா தான் பேசிட்டே இருக்கீங்க. ஏன் அத்தை, பிறக்க போற பிள்ளைக்கு என்ன செலவானாலும் அதை எங்க அம்மா வீட்டுல தான் பாக்கணும்னா அப்புறம் எனக்கு புருஷன் உங்க மகன் எதுக்கு இருக்காரு? அந்த பிள்ளைக்கு என்ன செலவானாலும் அதை உங்க மகன் தான் பாக்கணும். அவர் பார்க்கத்தான் செய்றாரு, அவரை குறை சொல்ல முடியாது. ஆனா நீங்க தான் தேவையில்லாம பேசி எங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாக்க பாக்குறீங்க. ஏன் அத்தை, என் கல்யாணத்துக்கு சீர் செய்முறையே எங்க வீட்டுல செய்யலன்னு சொல்றீங்களே, அப்ப கல்யாணத்தன்னைக்கு என்னென்ன பொருள் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய நோட்ல ஒரு லிஸ்டே எழுதுனாங்களே, அதெல்லாம் சீர் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிருச்சா? இங்க பாருங்க அத்தை, இந்த குழந்தை மட்டும் நல்லபடியா பிறந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன செய்யணும்னு எங்க அப்பா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதை அவங்க கரெக்டா செஞ்சிருவாங்க. நீங்க ஒண்ணும் அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஆமா, செய்வாங்க. அதை நான் பார்க்கத்தான் போறேன். நல்லா பாருங்க. ஆமா, இப்படியெல்லாம் பேச வேண்டியது. நாளைக்கு குழந்தை பிறந்தோன்னா தங்கம் வயிறுன்னு தூக்கி கொஞ்ச வேண்டியது. ஏன் த, நீங்களும் ஒரு காலத்துல மருமகளா இருந்தவங்க தானே, அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிருமா?